ஹாய் காய்ஸ், ஐம் யூ மனோஜ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஜாவா பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஜாவாவை நம்ம கோட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாவானா என்ன, ஜாவா பற்றின சின்ன சின்ன பேசிக்ஸ், எதுக்கு நம்ம ஜாவா லேர்ன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு ஜாவாவை யாரை டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற கம்பெனியில் ஜேம்ஸ் கர்ஸ்லிங்கிறவர் தான் டெவலப் பண்ணியிருக்காரு. எந்த இயர்லன்னு பார்த்தா 1995. நியர்லி இப்போ 30 years கிட்ட ஆச்சு. ஜாவாக்கு எப்படிலாம் இதுக்கு முன்னாடி நேம்ஸ் இருந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாவா டெவலப் பண்ணோன்னா அதுக்கு வச்ச நேம் வந்து ஓக்குன்னு வச்சுருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணினா அவங்க கம்பெனிக்கிட்ட இருந்த ஓக் ட்ரீஸை பேஸ் பண்ணி அவங்க அந்த நேம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜாவாவுக்கு க்ரீனுன்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாவாவுக்கு வந்து ஜாவா காஃபின்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணினா அவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸ் அண்ட் நம்ம ஜேம்ஸ் காஸ்லிங் அடிக்கடி குடிக்கிற ஜாவா காஃபி, அந்த ஜாவா காஃபியிலேருந்து காஃபியை மட்டும் தூக்கிட்டு ஜாவான்னு நேம் கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த நேம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ ஜாவாவை யார் ஓன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் தான் இப்போ கரண்ட்டாக ஜாவாவை ஓன் பண்ணுறாங்க. 2009 அப்பயே சன் மைக்ரோ சிஸ்டம் வந்து ஆரக்கிள் வந்து ஜாவாவை அக்வசைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஜாவாக்கான ரைட்ஸ், டெவலப்மெண்ட் லைசன்ஸ் அண்ட் எல்லாமே ஆரக்கிள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்துருக்கும். நான் ஏன் ஜாவா லேர்ன் பண்ணணும்? நான் C++ லேர்ன் பண்ணலாம், பைத்தான் லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கப்போ நான் ஏன் ஜாவா லேர்ன் பண்ணணும் ஏன்னு பார்த்தா, ஜாவா வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் மீன்ஸ் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். லோ லாங்குவேஜ்னா நம்ம மெஷின் கோட் சொல்லுவோம், மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற லாங்குவேஜ் சொல்லுவோம். அண்ட் ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவாவில் இருக்க எல்லாமே கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஜாவாவே ரன் ஆகும். அண்ட் ஜாவாவில் மெயின் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர், WOREன்னு சொல்லுவோம். இது என்ன மீனிங்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் விண்டோஸில் ஜாவா கோட் பண்ணி ரன் பண்ணுறீங்கன்னா அதே கூட நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம் தூக்கிட்டு போய்ட்டு ரன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஜேடிகே மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டா அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். அதே லினக்ஸில் ரன் பண்ண கூட நீங்கள் மேக்லேயும் ரன் பண்ணலாம். ஸோ ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஜாவாவை யூஸ் பண்ணி நம்ம வேரியஸ் பிளாட்ஃபார்முக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். டெஸ்க்டாப் டெவலப் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன். அண்ட் ஜாவா வந்து நியர்லி 30 years ஆச்சு. ஸோ அதோட கம்யூனிட்டி வந்து ரொம்ப பெரிய கம்யூனிட்டி. உங்களுக்கு டவுட்ஸோ எந்த விதமான கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரி ஃபோரம்களை கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் ஜாவாவில் செக்யூரிட்டி மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாகவே இருக்கும். ஜாவா வந்து மற்ற வல்னரபிலிட்டிஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அப்ளிகேஷனாக ஒரு சேஃபர் என்வாயன்மெண்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஜாவாவை யார் லேர்ன் பண்ணணும்னு கேட்டால் இதான் மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஜாவா படித்து ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகிட்டா எனக்கு ஃப்யூச்சரில் ஜாவா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், நான் எந்தெந்த டொமைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவேன், கண்டிப்பாக டவுட்ஸ் வந்துருக்கும். நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகிட்டா ஜாவா அப்ளிகேஷன்ஸ் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, ஆல்ரெடி ஜாவாவில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த ப்ராஜெக்ட்ஸை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். அண்டு ஆண்ட்ராய்டு டெவலப்பர்னால் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறப்ப ஆண்ட்ராய்டு வாய்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஜாவா படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகலாம். அண்ட் பேக்அண்ட் டெவலப்பர்னால் ஒரு வெப்சைட்டுக்கு பேக்அண்ட் கோட் எழுதுறதோ, டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி ஒன்று. அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியர்ஸ், நிறையா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கப்போ அதை அனலைஸ் பண்ண நம்ம ஜாவா யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த டொமைன்ஸ்லாம் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.